அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் பேப்பரில் தொடர்ந்து வந்து கொண்டு ஒரு விவிஐபியோட சன் தான் இவ்வளோ மில்லியன் டாலர் கணக்கு துபாய் பேங்க்கில் வச்சுக்கார், லண்டன் பேங்க்கில் வச்சுக்கார், சுவிஸ் பேங்க்கில் வச்சுக்கார். ஏன் இந்த அரசாங்கம், மக்களாக தெரிவு செய்யப்பட்ட இந்த அரசாங்கம் ஏன் வெளியிட்டது இல்லை? இது இன்னார்ட மகன் இவ்வளோ வச்சுக்கார், இவ்வளோ அக்கௌண்ட் இருக்கு, இதுதான் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுக்கல. ஏன் இதை வெளிப்படுத்துகிற இல்லை? அரசாங்கம் வந்த நாளிலிருந்து மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தையும் ஏன் இவ்வளோ பசந்தாக பாதுகாக்கிறன்றது எங்களுக்கு விளங்க மாட்டேன்றது. மஹிந்த ராஜபக்சே 20 வருடமாக செஞ்ச அநியாயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எதையும் அரசாங்கம் செய்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம் இல்லை. அரசாங்கம் உடனடியாக இவ்வளோ டாலர் துபாயில் இருக்கிறது வந்து இன்னார்ட மகன் என்று சொல்லணும், லண்டனில் இருக்கிற இன்னார்ட மகன் என்று சொல்லணும், யுக்ரைன்லேருந்து பாஞ்சு போனவன் என்னத்தை சம்பாரிச்சிட்டு போனான், என்னத்தை கலாண்டுக்கும் போனான்றதை சொல்லணும், பாலசூரிய ஐஜிபி காணாமல் பேத்திருக்காரு, அவர் என்னத்தை கலாண்டுக்கும் போனான்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் அரசாங்கம் ஏன் மறைக்குது? பாராளுமன்றம் இருக்குது, இதை மறைக்கிறதுக்கு இல்லை, மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு. இந்த நிலைமையில தான் இந்த அரசாங்கம் நாங்கள் பாரம்பரியத்தோம், இந்த ஆட்கள் இந்த வேலை செஞ்சுக்காங்க, இந்த தவறு செஞ்சுக்காங்கன்றதை சொல்லணும் அரசாங்கம். அதை உடனடியாக நடக்கணும். இனி இது மக்கள் எதிர்பார்த்தது இது இல்லை ரணில் விக்ரமசிங்க அவர்கள்கிட்ட. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் மஹிந்த ராஜபக்சே சொல்கிறாரு, பங்கர் நான் கெட்டினேன் தான், ஜனாதிபதி மந்திர கோட்டையிலையும் கெட்டினேன், நான் அரளியகா மந்திரிலையும் கெட்டினேன்னு சொல்கிறாரு. யாரும் 2 இடத்துலையும் அவர் பங்கர் கெட்டினதை பற்றி எந்த ஆச்சரியமும் எங்களுக்கு இல்லை. எவர் தலைவராக இந்த நாட்டில் இருக்காரோ அவர் பாதுகாக்கப்படணும். அன்று கொழும்புலையும் வந்து பொம்சை போட்டு போனாங்க. அந்த நேரத்தில் பங்கர் தேவை தான். பங்கர் தேவைன்றதுக்காக வேண்டி பங்கருக்குள்ளே லக்ஸரி லிவிங் ஒன்று கேட்கல. நாங்கள் பிளேன் ஒன்று வாரே நியூஸ் வந்தால் பங்கருக்குள்ளே போய்த்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் இன்ட்டு முன்னாடி வெளியே வாரே, இவ்வளோ தான் பங்கர். ஆனால் இந்த பங்கருக்குள்ளே போட்டிக்க சாமனத்தை பார்த்தா இத்தாலியிலேருந்து கொண்டு வந்து ஃபர்னிச்சர்ஸ் என்ன பங்கர், லக்ஸரி லிவிங் பங்கர் உண்டு. எப்படி அவர் மீட்டிங்கும் அந்த பங்கருக்குள்ளே தான் வைக்கிறேன், மகனும் மீட்டிங் வைக்கிறேன் பங்கருக்குள்ளே தானே. அந்த மாதிரி ஒரு காலமாக இருந்தீங்க. அப்போ இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்களோட சொத்தை நாசமாக்கின ஒரு ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கி, அவன்கார்ட் சீரியஸ் சிச்சுவேஷன், அதுக்கு ஒரு தனியாக ஒரு கமிட்டி ஒன்று போட்டு நாங்கள் இயங்கணும், அதை விசாரிக்கணும். அட்டர்னி ஜெனரலோட டிசிஷனுக்கு எகேன்ஸ்ட் அவங்க பேத்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறது நான் சந்தோஷப்படுறோம். அட்டர்னி ஜெனரல் தான் இதில் கோட்டாபே ராஜபக்சே அரெஸ்ட் பண்ண வாணும் வச்சிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் பேசின்னு இந்த அவன்கார்டு இது எந்த விதமான இதுவும் எடுப்படலை அரசாங்கத்தால். அரசாங்கத்துக்கு நான் கேட்குறேன் என்ன சொன்னால், அவன்கார்டுன்னு சொல்கிறது 816 வெப்பன்ஸ், ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸும் 2 லட்சம் ரவுண்ட்ஸ் ஆஃப் எம்யூனிஷனும் இருந்துச்சாயில். ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய வெப்பன்ஸ் இருந்துச்சாய்க்குள்ள. அந்த இன்கம் அப்படியே கோடிக்கணக்கான வருமானம், நேவிக்கு வர வேண்டிய வருமானத்தை இல்லாமாக்கி அவன்கார்டுன்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தே கோட்டாபே ராஜபக்சே. இதனால் இவர் அரெஸ்ட் பண்ணப்படணும். ஏன் மஹிந்த ராஜபக்சே வைரந்தா குடும்பத்தையும் கோட்டாபே ராஜபக்சே இந்த அரசாங்கம் பாதுகாக்கிறன்றது எங்களுக்கு விளங்குதில்லை. அவருடைய அபேராம அவருடைய பன்சிலையில் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கார், பங்கரை நான் கெட்டினேன், எல்லா தலைவருமாரும் பாதுகாக்கப்படணும். அதில் எந்த டவுட்டுமே எங்களுக்கு இல்லை. நீங்கள் பாதுகாக்கப்படணும், ஆனால் அதுக்காக வேண்டி கோடிக்கணக்கான மக்களோட சல்லியை நாசமாக்கிடலாம். அதனால் அவன்கார்டு விஷயத்தில் கோட்டாபே ராஜபக்சே உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும், அதையும் செய்யணும்.